இந்த இரவை என் துணையோடு எப்படியாவது கடந்துவிடு என் தங்கமே. உன் வெற்றியை நான் தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். உன் எதிராளிகளை அச்சப்படும் அளவிற்குத்தான் உனக்கான நல்லது ஒன்று நடக்கப் போகிறது. உன் வீட்டிலே இதனால் வரையிலும் நம்பிக்கை தரும் விஷயம் ஒன்றுமே நடந்த பாடில்லை என்று கலங்கிக் கொண்டிருந்தாய். இப்பொழுது உனக்கான தருணத்தை நான் குறித்துவிட்டு தான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ உண்மையை உணரும் காலம் நேரமும் வந்துவிட்டது. கைகூடி வரும் தருணத்தை இந்த அப்பனின் துணை கொண்டு நீ தட்டி எழுப்பிவிடு. இதோ கண் கலங்கியவரை பற்றி தான் நான் உனக்கு மிகப்பெரிய உண்மையை உணர்த்துவதற்காக வந்திருக்கின்றேன். உன் உள்ளம் முருக தவித்தவரை பற்றி தான் உனக்கான வெற்றி செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். நீயோ தொலைதூர பயணத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த பயணமானது எப்படி தொடங்கப் போகிறது, எப்படி முடியப் போகிறது, இடையிலே நின்று விடுமோ சந்தேகம்தான் வந்து கொண்டு இருக்கின்றது. சண்டைகளும் சச்சரவுகளும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது என்று உன் வாழ்க்கையின் பயணத்தில் பல்வேறு குழப்பங்களோடு தான் இப்பொழுது நீ அங்கு மேற்கொண்டு இருக்கின்றாய். இனி அத்தனையும் தாண்டி உன்னை தொடர வைப்பதற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் மனதில் சிறிதளவேனும் கலக்கத்தை வைத்து கொள்ளாதே என் பிள்ளையே. நீ கண் கலங்கி கொண்டு இருப்பவரை பற்றி நீ கவலைப்படுகிறாய். அவரும் முன்னிலை பற்றி புரிந்து கொள்வதற்குத்தான் ஆவலாக இருக்கின்றார். இதோ உனக்கான பயணத்தில் வெற்றியை தருவதற்கு அவரும் உறுதுணையாக இருக்கும்போது எனக்காக யாருமே இல்லையே என்று நீ எண்ணிக்கொள்ளாதே. இது உனக்காகவே அவர் இருந்து கொண்டு உன் வாழ்க்கையில் எப்படியாவது வளம் வந்து நீ செய்ய வேண்டிய நல்ல காரியத்தில் அவரும் பங்கு கொண்டு உன் வெற்றியை அவரும் தர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றார். நீ பிரிதலில் அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த பிரிதல் எப்பொழுது முடிவுக்கு வரப்போகிறது அப்பா என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கான நல்ல நேரத்தையும் நம்பிக்கையான தருணத்தையும் உணர்த்துவதற்குத்தான் இந்த அப்பனான் அவன் வந்து இருக்கின்றேன். உன் மனதில் பட்ட கஷ்டத்தை எல்லாம் உனக்கு பதிலாக நான் தாங்கி பிடித்து கொண்டு இருக்கும்போது எதற்காக கண்ணின் மணியை யாருமே இல்லை என்று கண் கலங்கி கொண்டு இருக்கின்றாய். இதோ உனக்கு பிடித்தமானவரை உன்னருகில் வைத்து கொண்டு உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் இருக்கும்போது எதற்குமே நீ மனம் வருந்தி கொள்ள வேண்டாம். வருவதும் போவதுமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் நிலையான தன்மை ஒன்றுமே இல்லையே என்று உன் துன்பத்தையும் துயரத்தையும் பற்றி நீ கவலைப்படுகிறாயா? அதுதான் நிலையான தன்மை இல்லை என்று நீயே சொல்லிவிட்டாயே. அதன் பிறகும் அந்த கஷ்டத்தை நினைத்து ஏன் கண் கலங்கி கொண்டு இருக்கின்றாய்? வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே, உன் மனதின் வழிகளை நான் புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் தான் இனி உனக்கானதில் இருந்து உனக்கு விலக்களிக்க வேண்டும். உன் விதியின் பிடியிலிருந்தும் உன் கரும வினையின் பிடியிலிருந்தும் உனக்கு விலக்களிக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் வந்திருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள். நடப்பது எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் தருவது இந்த சாய்தேவன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். உன்னை சுற்றி நடக்கும் விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டாரே என்றுதான் உன் மனம் தளர்ந்து கொண்டு இருந்தது. இப்பொழுது அதையும் புரிந்து கொண்டு அதற்கு மேலாக உன் பயணத்தில் எதிர்கொள்கின்ற காரியத்தையும் புரிந்து கொண்டு அதையும் உனக்கு வெற்றி வாகி சூடும் தருணத்திற்காக உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றார். என் பிள்ளையே, உன்னை வருகின்ற சூழல்கள் எல்லாம் எதிர்மறையாகத்தானே சிந்தித்து கொண்டு இருக்கின்றது. இப்படி இருந்தால் நான் எப்படி என் கஷ்டத்தில் இருந்து மீண்டு வருவேனோ என்று எண்ணிக்கொள்ளாதே. உன் கஷ்டத்தில் இருந்து மட்டுமல்ல, உன் கவலையில் இருந்து மட்டுமல்ல, உன் விதியில் இருந்தும் உன் கர்ம வினையில் இருந்தும் உன்னை காப்பாற்றுவதற்குத்தானே இந்த சாய்தேவன் வந்து இருக்கின்றேன். வரப்போகும் ஆபத்தை இன்றே எதிர்த்து நின்று போராடி கொண்டு இருக்காதே. அது வரும்போது என் அப்பன் பார்த்து கொள்வான் என்று விட்டு விலகிவிடு. நாளை நடக்கப் போவது உண்மை இல்லை என்று தெரிந்துவிட்ட போதிலும் இன்று நடக்கப் போகும் இன்றே நிகழ்ந்து கொண்டு இருக்கும் விஷயத்தை ஏன் தங்கமே நீ விட்டு விட்டு கொண்டிருக்கின்றாய்? இதோ இதை கேட்கும் நிமிடம், இதை எதிர்நோக்கும் நிமிடம் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் யதார்த்த
பழக்கமானது. அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. உன் மனம் தடுமாறி தடுமாறி நீ எதற்காக அலைந்து கொண்டிருக்கின்றாய்? நீ கவலைப்பட்டதெல்லாம் போதும் என் கண்ணின் மணியே. உன் மனதின் வழிகளை புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதற்காகத்தான் உன் உள்ள முருகி தவித்தவரே நான் உன்னிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக வந்திருக்கின்றேன். வெற்றியின் தருணம் உன்னிடத்தில் வந்து கொண்டு இருக்கும்போது அந்த வேதனைக்கும் சோதனைக்கும் நீ இடம் கொடுத்து விடாதே. உன் மனதில் பட்ட கஷ்டத்தை எல்லாம் தாண்டி உன் மனதில் நீ எதை நிலையாக குடியிருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த மகிழ்வான தருணத்தை தான் உனக்கு பரிசாக தர வந்திருக்கின்றேன். எந்த நிலையிலும் என் பிள்ளைகளை தாண்டி இங்கு எதுவுமே நடக்காது என்று அறிந்துவிட்ட போதிலும், நான் உன்னை என் கைக்குள் வைத்துவிட்ட போதிலும் எதற்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? நீ இங்கே சுற்றினாலும் எங்கே அலைந்தாலும் இறுதியில் என் காலடி தான் பற்றி இருக்கிறாய். அதன் பிறகும் சற்றும் என் மனம் தளறுகிறாய். இந்த அப்பனை கரம் பற்றிய பிறகும் ஒன்று நடந்த பாடு இல்லையே என்று நினைக்காதே. என் பிள்ளையை நான் தருவதென்று முடிவெடுத்து விட்ட போதிலும் அதிலிருந்து ஒரு பொழுதேனும் விலகுவது இல்லை. உனக்கான காலத்தையும் நேரத்தையும் குறித்து விட்டுத்தான் வந்திருக்கின்றேன். ஏனென்றால் நீ கேட்டவுடனே தந்துவிட எனக்கு ஒரு கன நேரம் முடிவு போதுமானதுதான். ஆனால் அந்த நேரத்தில் உனக்கு தந்துவிட்டால் நான் தந்ததை எங்கு எப்படி பாதுகாத்து கொண்டிருப்பாய்? அதற்கான கெட்ட நேரங்கள் முடிந்தால் தானே உன் கையில் இருப்பது நிலையானதாக இருக்கும். நீ கேட்டவுடனே தந்துவிட்டு எடுத்து விட்டால் இந்த அப்பன் கேட்டதற்கு கொடுத்தான். இப்பொழுது தற்காலிக சிற்றின்பத்தை தான் தந்துவிட்டு அதை எடுத்து விட்டானே என்று என் மீது முறையிட்டு கொள்வாய் அல்லவா? அதற்காகத்தான் சிறிது காரம் பொறுத்திரு பொறுத்திரு என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். இதோ உன் பொறுமைக்கான பலனை நீ இப்பொழுது அனுபவிக்க வேண்டிய கட்டத்தை நெருங்கிவிட்டாய். மனதில் எந்த வழி வந்தாலும் என் பிள்ளைகள் ரணத்தோடு போராடிய போராட்டத்தில் இந்த அப்பனை மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை, இந்த அப்பன் கொடுத்த உதியை மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை என்று என் திருநீற்றையை நீ அறிந்துவிட்டு உனக்கான பாதையில் தெளிவாக சென்று கொண்டிருக்கும் போது நீ சென்று கொண்டிருப்பது நான் வகுத்த பாதைத்தான் என்று உணர்த்தி கொள்ள நேரம் வந்துவிட்டது. அப்போது தானே நீ தைரியமாக செல்வாய். அப்போது தானே நீ திடமாக எல்லா விஷயத்தையும் நம்புவாய். நான் உன்னோடு இருப்பதை அறிந்து கொள்ளும் நேரத்திலே உனக்கு வெற்றியும் உன்னை தேடி வரத்தான் போகிறது. கண் கலங்கியவர் எப்படி இருக்கின்றாரோ என்று சிந்திக்காதே. அவர் நன்மையான காரியத்தை செய்து கொண்டுதான் இருக்கின்றார். நீ அவரை பற்றி என்னதான் நினைத்து கொண்டு இருந்தாலும் அவர் உன்னை பற்றி நல்விதமாகத்தான் முடிவுகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார். உனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டும் என்று நான் எப்படி எண்ணுகிறேனோ அதே போலத்தான் அவரும் நினைத்து கொண்டு இருக்கின்றார். இதோ நான் கொடுத்த வெற்றியை அவர் உனக்காக கொண்டு வந்து தரப்போகும் நிலையை எட்டிவிட்டார். இனி வருகின்ற சந்தோஷம் உனக்கானதாகத்தான் மாறப்போகிறது. நிலையான ஒன்றை எதிர்நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளையை, நீ தவிக்க விட்டு போனதையெல்லாம் இப்பொழுது உன் கரம் பற்றி தர வந்திருக்கின்றேன். மனதில் இருப்பது இப்படியே தானோ என்று எண்ணி விட வேண்டாம். அதையும் தாண்டி உன் சந்தோஷ தருணத்திற்காக காத்திருக்கும் என் தங்க பிள்ளையின் வாழ்க்கையில் வெற்றி நடக்கும் என்ற நல்லதையும் நன்மையான காரியத்தையும் செய்வதற்கு வந்திருக்கும் போது நீ மற்றவர்களை பற்றி எல்லாம் சிந்தித்து கொள்ளாதே. உன் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து கொண்டே இருந்தால் அவர்களின் வாழ்க்கையில் மட்டும்தான் நீ கவனத்தை செலுத்த முடியும். மற்றவர்கள் திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டு இருந்தால் நீ யாரையும் திரும்பி பார்த்து கொண்டு இருக்காதே. நட்பு என்பது சொல்லையும் செயலையும் பொறுத்துதான். அந்த சொல்லாலும் செயலாலும் நட்பின் பாலமாகவும் இருக்கலாம். அந்த சொல்லாலும் செயலாலும் நட்புக்குள் விரிசலும் ஏற்படுத்தலாம். நீ எப்படி மற்றவர்களிடம் இருந்து கொண்டு இருக்கின்றாயோ அதை தான் மற்றவர்களும் உனக்கு தந்து கொண்டு இருப்பார்கள். அதனால தான் நான் சொல்கின்றேன், விதையை விதைக்கும் போதே நல்லெண்ணத்தோடும் நல்விதையாகவும் விதைத்து கொண்டு இரு. அதை அறுவடை செய்யும் காலம் வரும்போது எதிர்பாராத அளவிற்கு மகிழ்ச்சியின் தருணத்தை தருவதை இங்கு யாராலும் தடுத்து நிறுத்த
நிறுத்த முடியாது என்று. மனதின் கஷ்டத்தையும் கவலையும் நான் அறிந்து கொண்டு தானே இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து ஓடோடி வந்திருக்கின்றேன். நடப்பதை பொறுத்திருந்து பார் என் தங்க பிள்ளையே. உன் மனதின் வழிகள் எல்லாம் காணாமல் தான் போகப் போகிறது. எந்த ஒன்றிற்காக நீ காத்திருந்தாயோ அந்த ஒன்றை உனக்கே நிலையானதை தந்து உன் வெற்றியை பரிசாக தர வந்திருக்கின்றேன். நீ நினைத்தது தான் பலிக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.